Students, வணக்கம். SMS Easy Maths channel வாழ்த்துக்கள். 11th Maths chapter 10 exercise 10.1ல question number 2 நம்ம பார்க்க போறோம். இதுல 3 parts இருக்கு. நம்ம ஒரு பார்ட்டா பார்க்கலாம். First part என்னன்னா f of x equal to modulus of x என்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சார்பு கொடுத்திருக்கு. இந்த சார்புக்கு x equal to 1 என்கிற புள்ளியில் இடப்பக்க வகைகளோ வலப்பக்க வகைகளோ கண்டுபிடிக்கணும். அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு வகைமை தன்மை உள்ளதா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு x equal to 1ங்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு x equal to 1 பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கா, டிஃபரன்ஷியபிளா அல்லது இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதுதான் क्वेश्चन. ஃபர்ஸ்ட்ல நமக்கு இடப்பக்க வகைக்கெழு அல்லது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்போ f dash of a என்கிற பாயிண்ட் நான் எடுக்கிறேன். எந்த பாயிண்ட் வேணாலும் எடுக்கலாம். a மைனஸ்னு போடணும். ஏன்னா ஏக்கு இடது பக்கம், ஏயோட சின்ன நம்பர்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஃபார்முலானா லிமிட் h tends to 0 of f of a minus h minus f of a by minus h. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஏங்கிற பாயிண்ட்ல ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் a பிளஸ் அர்த்தம். ஏக்கு ரைட் சைடுல உள்ள பாயிண்ட், ஏ விட கொஞ்சம் பெரிய பாயிண்ட், ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 of f of a plus h எடுக்கணும் மைனஸ் f of a by h. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நமக்கு இடப்பக்க வகைகளும் வலப்பக்க வகைகளும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எல்லாம் கிடைக்கும். இப்போ இடப்பக்கம் நான் இடப்பக்க வகைகளும் இருக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்போ f dash of 1ங்கிற பாயிண்ட்ல மைனஸ் 1ங்கிற பாயிண்ட விட லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 of, இங்க a வந்து 1ன்னு வைக்கலாம், f of 1 minus h minus f of 1 by minus h equal to limit h tends to 0 of f of 1 minus h. f of x இங்க இருக்கு. அப்ப f of 1 minus h னா x இருக்கிற இடத்துல 1 minus h போடணும். modulus 1 minus h minus 1 minus f of 1 போட்டா x க்கு 1 போட்டா 1 minus 1 0, modulus of 0 னா 0 வரும், by minus h ன்னு கிடைக்கும், equal to limit h tends to 0 of, இந்த 1 இந்த minus 1 cancel ஆயிரும், plus 1 minus 1 cancel ஆயிரும், minus h மட்டும் இருக்கும், modulus of minus h by h, modulus of minus h by minus h ன்னு இருக்கும், equal to, இப்போ மாடுலஸுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்தா நம்ம சைன் மாத்தி எடுக்கணும், நமக்கு தெரியும். இப்போ மாடுலஸ் ஆஃப் 5 எடுக்கணும்னா 5 அப்படியே எடுக்கணும், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 5 வேணும்னா மைனஸ் 5 சைன் மாத்தி எடுக்கணும் 5. இப்போ மைனஸ் ஹெச்ங்கிறது மைனஸ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் வந்தா சைன் மாத்தணும், அப்போ ஹெச் வரும், ஹெச் பை மைனஸ் லிமிட் h tends to 0 of h by h, இது நெகட்டிவ் நம்பர், அதனால சைன் மாத்தி எடுக்கணும், மாடுலஸ்க்கு வேலை, by minus h, h கேன்சல் ஆயிரும், 1 வரும், equal to limit h tends to 0 of minus 1 ன்னு வரும், h tends to 0 of minus 1. அப்ப h இல்ல, அப்ப ஆன்சர் minus 1 தான். அப்ப இடப்பக்க வகைக்கெழு 1ங்கிற புள்ளியில minus 1ங்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் minus 1 வருது. இனி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். f dash of 1 plus equal to limit h tends to 0 of f of 1 plus h minus f of 1 by h equal to limit h tends to 0 of f of x இங்க இருக்கு, f of 1 plus h வேணும், அப்ப x இருக்கிற இடத்துல 1 plus h போடணும், modulus of 1 plus h x க்கு போட்டோம் minus 1
minus f of 1. f of 1 போட்டா 1 minus 1 0 modulus of 0 0 தான் by h ன்னு கிடைக்கும் equal to limit h tends to 0 of இந்த plus 1 minus 1 cancel ஆயிடும் அப்போ modulus of h by h ன்னு கிடைக்கும் equal to limit h tends to 0 of h ங்கிறது பாசிட்டிவ் நம்பர் தான் எப்பவுமே h பாசிட்டிவா எடுப்போம் அப்ப இது பாசிட்டிவ் நம்பர் மாடுலஸ்க்குள்ள பாசிட்டிவ் நம்பர் வந்தா அது அப்படியே போடணும் h கீழ h இது கேன்சல் ஆனா 1 equal to limit h tends to 0 of 1 இங்க h இல்ல 0 போடுறதுக்கான 1 தான் ஆன்சர் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் -1 வருது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 1 இடப்பக்க வகைக்கெழு -1 வலப்பக்க வகைக்கெழு 1 அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா f dash of 1 minus f dash of 1 plus not equal left hand derivative right hand derivative equal இல்லனா derivative differentiable இல்லன்னு அர்த்தம் derivative இல்லன்னு அர்த்தம் இடப்பக்க வகைக்கெழுவும் வலப்பக்க வகைக்கெழுவும் சமமா இல்லனா வகைமைத்தன்மை இல்லன்னு அர்த்தம் அப்போ x equal to 1 f of x வகைமைத்தன்மை இல்லை இல்லை அப்படி போடலாம் அப்போ f of x is not differentiable at x equal to 1 ன்னு நம்ம ஆன்சர் எழுதலாம் இப்போ செகண்ட் பார்ட் பார்ப்போம் இதுல x equal to 1 பாயிண்ட்ல f of x equal to root of 1 minus x square இதுக்கு இடப்பக்க வகைக்கெழு வலப்பக்க வகைக்கெழு வகைமைத்தன்மை உள்ளதா இதெல்லாம் செக் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல செய்த அதே மாதிரி நம்ம பண்ணணும் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம் f dash of 1 minus equal to limit h tends to 0 of f of 1 minus h minus f of 1 by minus h equal to limit h tends to 0 of f of x இங்க இருக்கு அப்ப f of 1 minus h போடணும் f of x இருக்கிற இடத்துல 1 minus h போடணும் அப்ப root of 1 minus 1 minus h square ன்னு கிடைக்கும் x இருக்கிற இடத்துல 1 minus h வந்திருக்கு அப்ப 1 minus h போடணும் minus f of 1 x க்கு 1 போட்டா இங்க 1 minus 1 square அது 1 தான் அப்ப 1 minus 1 னா 0 வந்துரும் root of 0 0 அப்ப f of 1 0 வரும் by minus h ன்னு கிடைக்கும் equal to limit h tends to 0 of இதை simplify பண்ணுவோம் 1 minus இது a minus b the whole square a square plus b square minus 2ab 2 into 1 into h அப்ப 2h வரும் இது 0 விட்டுறலாம் root by minus h ன்னு கிடைக்கும் equal to limit h tends to 0 of இதை subtract பண்ணுவோம் 1 minus 1 minus h square minus 2h இந்த மைனஸ் சேரும்போது plus 2h ஆயிரும் root by minus h ன்னு கிடைக்கும் இந்த minus 1 plus 1 cancel ஆயிரும் அப்ப இது மட்டும் இருக்கும் equal to limit h tends to 0 of minus h square plus 2h minus h square plus 2h ன்னு கிடைக்கும் root by minus h இந்த minus h ரூட்டுக்கு வெளியே இருக்கு equal to limit h tends to 0 of minus வெளியே எடுத்துருவோம் இந்த minus இதை எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இந்த h உள்ள எடுக்கும்போது ரூட்டுக்குள்ள போனா இது h ஸ்கொயர் ஆயிடும்
அப்போ மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 2h பை ஹெச் ஸ்கொயர்னு போடலாம். ரூட் இப்படி வரும். இப்போ மைனஸ் வெளியே இருக்கு, இந்த மைனஸ் ஹெச் உள்ள எடுத்து ரூட்டுக்கு உள்ள எடுத்தா ஹெச் ஸ்கொயர் ஆயிடும். இப்போ ஹெச் ஸ்கொயர் வச்சு ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 ஆஃப் மைனஸ், இப்போ மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர், இது ரெண்டு ஹெச் ஸ்கொயர் வந்து இதுக்கும் இதுக்கும் டிவிஷன் காமன். அப்போ ஹெச் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் எடுத்தா மைனஸ் 1 வரும். ரூட் ஆஃப் மைனஸ் 1, இந்த h 2h by h ஸ்கொயர் எடுத்தா 2 by h ன்னு கிடைக்கும், பிளஸ் 2 by h ன்னு கிடைக்கும். இது h tends to 0 னா என்ன ஆகும்னா, h க்கு 0 போட்டா இது -1, இது 2 by 0. அப்போ ஒரு ஃபிராக்ஷன்ல கீழே 0 வந்தா இன்ஃபினிட்டி. அப்ப இது இன்ஃபினிட்டி 2 by 0 ன்னு வரும். 2 by 0 இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி கூட -1 சேர்ந்தாலும் இன்ஃபினிட்டி தான். ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டினா அதுவும் இன்ஃபினிட்டி தான். அப்ப ஆன்சர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்படின்னா இடப்பக்க எல்லை லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டி வருதுன்னா கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம், வரையறுக்க இயலாது, நாட் டிஃபைன்ட்னு அர்த்தம். இப்போ நம்ம வலப்பக்க வகைகளும் கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், அப்ப f dash of 1 plus equal to limit h tends to 0 of f of 1 plus h minus f of 1 by h equal to limit h tends to 0 of f of 1 plus h னா f of x இங்க இருக்கு, 1 plus h போட்டா இங்க 1 plus h போடணும். அப்ப root of 1 minus 1 plus h the whole square minus f of 1, f 1 போட்டா இது 1 square, 1 square னா 1, 1 minus 1 0, அப்ப root of 0 is 0, அப்ப 0 ன்னு வரும். by h equal to limit h tends to 0 of, இது a plus b the whole square போடலாம், root of 1 minus a square plus b square plus 2ab, 1 plus h square plus 2h ன்னு கிடைக்கும். minus 0 அதை விட்டுறலாம், by h equal to limit h tends to 0 of, இது மைனஸ் உள்ள போட்டா எல்லாமே மைனஸ் ஆகும், 1 minus 1 வரும், அது கேன்சல் ஆயிடும். இப்போ மைனஸ் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் 2h ரூட் பை h equal to, இப்போ இங்கே இது நாட் டிஃபைன்ட்னு சொல்லலாம். எப்படின்னா ஹெச்ங்கிறது பிளஸ் நம்பர், அப்ப இதெல்லாம் பிளஸ், ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தாலே நாட் டிஃபைன்ட் அப்படி சொல்லலாம். நம்ம மேற்கொண்டு கண்டுபிடிச்சாலும் அப்படிதான் வரும். என்னன்னா அப்ப கீழே 0 வருது, அதை பார்க்கலன்னா கூட இங்க என்ன வருதுன்னா h ஸ்கொயர் பிளஸ் 2h, இது பாசிட்டிவ் நம்பர், மைனஸ் சேர்ந்தா நெகட்டிவ் நம்பர், ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துன்னா நாட் பாசிபிள், நாட் டிஃபைன்ட்னு இங்கே எழுதலாம். அல்லது ஹெச் உள்ள கொண்டு போய் ஃபர்ஸ்ட் இங்கே செய்த மாதிரி ஹெச் உள்ள கொண்டு போய் டிவைட் பண்ணாலும் ரூட்டுக்குள்ளால ஒரு நெகட்டிவ் நம்பர் வரும், அது நாட் டிஃபைன்ட். ஈக்குவல் டு நாட் டிஃபைன்ட் இப்படி போட்டுடலாம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவே நாட் டிஃபைன்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்படின்னா வகைமை தன்மை இல்லைன்னு எழுதிடலாம். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நாட் டிஃபைன்ட், வகைமை தன்மை இல்லைன்னு எழுதிடலாம். இது ரெண்டு ஈக்குவலா வரவே வராது, என்னன்னா அது கண்டுபிடிக்கவே முடியாது, அப்போ ஈக்குவலா வரவும் செய்யாது. அதனால நம்ம என்ன எழுதலாம், therefore left derivative not defined, right derivative not defined, அப்படினா f of x is not differentiable at x is equal to 1. f of x ஆனது x equal to 1 இல் வகைமை தன்மை அற்றது. இப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ தேர்ட் பார்ட், x equal to 1 பாயிண்ட்ல இந்த சார்பு
இடைப்பக்க வகைகளும் வலப்பக்க வகைகளும் கண்டுபிடிக்கணும், வகைமைத்தன்மை இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு x ஈக்குவல் டு 1 பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் டிஃபரன்சியபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்ஸ்ங்கிற நம்பர் 1 விட சின்னதுன்னா f of x ஈக்குவல் டு x, ஈக்குவல் டு 1னாலும் x தான். இனி x 1 விட பெரிய நம்பர்னா ஸ்கொயர் பண்ணணும். f of x க்கு வேலை ஸ்கொயர் பண்ற வேலை. இத கரெக்ட்டா நம்ம அப்ளை பண்ணணும். முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எடுப்போம். f dash of 1 minus equal to limit h tends to 0 of f of 1 minus h minus f of 1 by minus h equal to limit h tends to 0 of f of 1 minus hங்கிறது சின்ன நம்பர் tends to 0, 0க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நம்பர், பாசிட்டிவ் நம்பர். 1ல இருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா 1 விட சின்னது. அப்போ 1 minus hங்கிறது 1 விட சின்னது. அப்ப இங்க வரும் 1 விட சின்னது. அப்போ 1 minus h, இங்க 1 minus h போட்டா இங்க 1 minus h போடணும். அப்போ 1 minus h minus f of 1, x க்கு 1 போடணும். போட்டா இங்க தான் x equal to 1. அப்ப இங்க தான் வரும் x equal to 1 ன்னு வரும் by minus h. இந்த 1ம் minus 1ம் கேன்சல் ஆயிடும். அப்ப minus h by minus h equal to limit h tends to 0 of minus h by minus h 1 equal to இங்க h இல்ல 0 போடுறது. அப்ப 1 ஆன்சர். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். 1 plus equal to limit h tends to 0 of f of 1 plus h minus f of 1 by h equal to limit h tends to 0 of f of 1 plus h. 1 plus h னா 1 விட பெரிய நம்பர். 1 விட பெரிய நம்பர்னா இது பார்க்கணும். அப்ப f of 1 plus h னா 1 plus h square வரும். 1 plus h square minus f of 1, x 1 இருக்கு. அப்ப x equal to 1 இங்க வரும். அப்ப f of 1 னா இந்த 1 வரும் by h equal to limit h tends to 0 of 1 plus h the whole square. ஃபார்முலா போட்டுடலாம். 1 square plus h square plus 2h ன்னு வரும் minus 1 by h equal to இந்த plus 1 minus 1 cancel ஆயிடும். இப்போ limit h tends to 0 of இந்த h வந்து h square டிவைட் பண்ணும், 2h டிவைட் பண்ணும். h square டிவைட் பண்ணா h வரும். 2h ஆல டிவைட் பண்ணா plus 2 கிடைக்கும். equal to இப்போ h க்கு 0 போட்டா இது 0 plus 2. அப்ப 2 ஆன்சர் வரும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 1 வருது, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 2 வருது. இப்போ therefore f dash of 1 minus not equal to f dash of 1 plus. Therefore f of x is not differentiable at x equal to 1. x equal to 1 இல் f of x ஆனது வகைமைத்தன்மை அற்றது. வகைமைத்தன்மை அற்றது. இப்படி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.